My dear students, parents, viewers, இது ஒரு ஜெனரல் வீடியோ. இது நீட் பற்றி தெரியாதவங்க கூட கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன். இப்போ நீட்டுங்கிறது ஒரு தனி உலகங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they are very sincere, பயங்கரமாக படிச்சுட்டே இருப்பாங்க, டெஸ்ட் எழுதிட்டே இருப்பாங்க, எந்த நேரமும் ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து என்னென்னா எல்லாருமே படிப்பாங்க தான், ஆனால் ஆஸ் கம்பேர்ட் டு ஒரு யாரையும் நான் தப்பாக சொல்லலைங்க, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு பாலிடெக்னிக் அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை விட தீஸ் பீப்புள் ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி சின்சியர், ஸ்ட்ரகிளிங் வெரி மச். சம்திங் லைக் ஒருத்தர் சிஏ படிக்கிறாரு அப்படின்னா அந்த சிஏ எப்படியாவது நம்ம வாங்கணுங்கிறப்ப ரொம்ப மெனக்கெட்டு படிப்பார். அது மாதிரி நான் ஒரு ஐஏஎஸ், நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சாருன்னா அந்த பர்சன் வில் பி டெஃபினெட்லி வெரி மச் ஹார்ட் ஒர்க்கிங். அப்புறம் கேட் எக்ஸாம் ஐஏஎம்மில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் எந்த அளவுக்கு எஃபர்ட் வந்து போடுவாங்க, அது மாதிரியான ஒரு பரீட்சை தான் நீட். 1 இயர் லைஃப்பில் ஒரு வயசு அதிகமாகுது. ட்ரமண்டஸ் ஹார்ட் ஒர்க் தே டூ. அண்ட் அந்த பரீட்சை அவ்வளோ முக்கியமான ஒரு பரீட்சை நீட் எக்ஸாம். இந்த பரீட்சையுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, கவர்மெண்ட் ஏன் இப்படி ஒரு பரீட்சை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா மெடிக்கல் காலேஜுக்கு போகக்கூடிய, காலேஜுக்குள்ளே நுழையக்கூடிய அந்த மாணவர்களுடைய ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அவங்க வந்து அந்த எம்பிபிஎஸ்ஸை நல்லா புரிஞ்சு படிக்கணும் இல்லையா. அப்போ those who enter into the medical college they should have the good subject knowledge அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று நேஷ்னல் லெவலில் ஒரு யூனிஃபார்மிட்டி, ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு பரீட்சைன்னு வைக்கிறத விட ஆல் ஓவர் இந்தியா ஒரே பரீட்சை, இதை எழுதுனா மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ஸ் போட முடியும் அப்படிங்கிற ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக இந்த பரீட்சை. இன்னொன்று அந்த காலத்தில் வந்து ஜிப்மருக்கு தனியாக பரீட்சை, எய்ம்ஸுக்கு தனியாக பரீட்சை, அது மாதிரி வேரியஸ் எக்ஸாம்ஸ் இருந்தது. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்றா ஃபீஸ் கட்டி ஒன்றா எழுதிட்டு இருக்கணும். அதெல்லாம் வேண்டாம், ஒன் சிங்கிள் எக்ஸாம் ரீப்ளேசஸ் ஆல் அதர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இது கொண்டு வரப்பட்டது. தென் இது ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி, ரிப்பீட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கிது. ஒரு போர்டு எக்ஸாம்னா அந்த +2 எக்ஸாம் அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட, அன்னைக்கு ஒரு வேளை அவங்க வீட்டில் முக்கியமாக ஏதோ ஒரு டெத் அப்படின்னா கூட அன்னைக்கு அந்த பரீட்சை எழுதியே ஆகணும். அந்த மார்க்கை வச்சு தான் அந்த ஸ்டூடெண்டோட லைஃப் இருக்குது அப்படின்னு இருக்கும். நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு தரம் மார்க்கு குறைச்சி வந்தால் அடுத்த முறையும் எழுத முடியும். இதான் அந்த நீட் எக்ஸாமுடைய அப்ஜெக்டிவ். இதுதான் என்டிஏங்கிறவங்க 2019 அதுக்கு முன்னாடி சிபிஎஸ்இ பரீட்சை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து 2019 இந்த நீட் எக்ஸாம், ஜேஇ மெயின் எக்ஸாம் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ என்டிஏ வந்து வந்த உடனே ஒரு சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவ் சைட் ஆஃப் என்டிஏ வந்து என்னென்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க. அதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா இம்பர்சனேஷன், அதாவது ஆள் மாறாட்டம். முன்னாடிலாம் வந்து நம்ம செய்தித்தாள்களில் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய அரெஸ்ட் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம். என்னென்னா ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் போய் பரீட்சை எழுதிடுவார். அவர் நல்ல மார்க் வாங்கினவராக இருப்பார், மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருப்பார். அவர் வந்து சில ஏஜென்ட்ஸ் வந்து அவரை கூட்டு வந்து ஒருத்தருக்காக அவரை பரீட்சை எழுத வச்சு அந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி பரீட்சை எழுதுறதுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. அது ஒரு 10 பேர் 15 பேர் அப்படி பண்ணியிருக்கலாம். இருக்கக்கூடிய 90,000 சீட்டில் ஒரு 10-15 சீட்டை திருடுறாங்க. இது தப்பான ஒரு இது. அந்த மாதிரி பண்ணதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்டிஏவுடைய அப்ளிகேஷன் சிஸ்டம், அந்த ஃபோட்டோ இது, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இது பண்ணுறது, அட்டண்டன்ஸில் ஃபோட்டோ ஓட்டுறது, அப்புறம் பரீட்சை எழுதும்போது வீடியோ எடுக்கிறது, இது ஜென்யூனிட்டி ஆஃப் த பர்சன், இவர் தான் மெடிக்கல் காலேஜுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் மாறாட்டத்தை ஸ்டாப் பண்ணது வந்து என்டிஏ. அதுக்கு முன்னாடி சிபிஎஸ்சியில் வந்து பரீட்சை கண்டக்ட் பண்ண அந்த சமயத்தில் ஓகே இது வந்து அப்படியே டெவலப்மெண்ட் எப்போது வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஐம் நாட் ஒரு பர்டிகுலர் ஏஜென்சியை பற்றி நான் எதுவும் சொல்லலை, பட் பிஃபோர் என்டிஏ அப்படி கூட எடுத்துக்கலாம். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 2018 நம்ம எக்ஸாமுக்கு பதிவு பண்ணும்போது ரொம்ப வேறு ஊரில் எல்லாம் வந்து சீட் அலாட் பண்ணுவாங்க, சென்டர். சம்டைம்ஸ் திருச்சியிலேருந்து எர்ணாகுளமில் போய் பரீட்சை எழுதுறது, ராஜஸ்தானில் போய் பரீட்சை எழுதுறது, அந்த பிரச்சனைலாம் இருந்தது. பட் என்டிஏ எப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்னால் உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸை பெரும்பாலும் கொடுத்துட்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க அச்சீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த
டெக்னாலஜியை பயன்படுத்தி கொஞ்சம் சீட் பண்ணுறது. நம்ம எல்லாருமே இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் ஹாலில் ஸ்டூடெண்ட் பரிட்சை எழுதும்போது பக்கத்தில் வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஏதோ சம்திங், ஐ டோன்ட் நோ த டெக்னாலஜி, அது மாதிரி பண்ணி இந்த எக்ஸாமில் ஆன்சர்லாம் அவருக்கு சொல்லி அவர் பரிட்சை எழுதுகிற மாதிரி பண்ணுறது. அதுக்காக என்டிஏ வந்து அதுக்கான டைமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பரீட்சைக்கு ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் முன்னாடி தான் உனக்கு எந்த எக்ஸாம் சென்டருங்கிற ஹால் டிக்கெட்டை கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. நல்லா இந்த ட்ரெஸ் கோடு காப்பி பண்ணக்கூடாதுங்கிறது இதெல்லாம் நல்லா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நீட் 2024 வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நீட் 2024 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் திங், இந்த கொரோனானால கொஞ்சம் சிலபஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது புத்தகம் வந்து ரொம்ப பழசுங்க, 2005 போட்ட புத்தகம். ஆக்சுவலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்த புத்தகம் அது. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டிலையாவது நம்ம வந்து இந்த சமச்சீர் கல்வி புத்தகங்களை மாற்றி புதிய புத்தகங்கள் அருமையாக நம்ம போட்டோம். பட் சிபிஎஸ் என்சிஆர்டியில் அவங்க அந்த புத்தகம் பழைய புத்தகமே வச்சுருக்காங்க. இப்போ ரிவைஸ்டு சிலபஸ்னால் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பேஜஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கிடையாது, அப்போ பாட சுமை கொஞ்சம் குறைச்சிட்டோம் அப்படின்னு பண்ணிடுறாங்க. ஸோ போர்டு எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட் படிக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன் அப்படிங்கிற லெசனே இல்லை. ஓகே, அப்போ நீட்டில் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்எம்சி ஒரு முடிவு பண்ணி ஒரு ரிவைஸ்டு நீட் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு மிடில் ஆஃப் த இயரில் ஒரு நோட்டிஃபிகேஷனை போட்டு விட்டு எல்லாத்தையும் ஷாக் பண்ணாங்க. அந்த சமயத்தில் அது நல்லதோ கெட்டதோ கண்ணாபிரான சிலபஸை டெலிட் பண்ணி ஒரு நியூ சிலபஸ்ன்னு சொன்ன பிறகு கொஞ்சம் ஜெர்க் ஆகி அந்த ப்ரிப்பரேஷன் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது செட்டில் ஆயிடுச்சு. ஓகே, 96 சாப்டருக்கு பதிலாக 81 சாப்டர் எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லா படிச்சுட்டு பரீட்சைக்கு போகிறாங்க. அந்த எக்ஸாம் டே அன்னைக்கு எவ்ரிதிங் இஸ் ஓகே. மே மாதம் 5ஆம் தேதி ஒரு ஷாக். என்னென்னா தூத்துக்குடியில் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர். ஐ ஹாவ் அ ப்ரூஃப் ஃபார் இட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா வச்ச கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இதுதான் நீட் 2024 உடைய கொஸ்டின் பேப்பர். எவ்ரிபடி நோ இது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ கெமிஸ்ட்ரி, ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம், பரீட்சை எழுதணும். ஓகே, இது வந்து பயாலஜி, இதெல்லாம் நம்ம எழுதின பரீட்சை நீட் 2024. பட் தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்டோட பேர் காமிக்கலை, பட் தூத்துக்குடி கொஸ்டின் பேப்பர் இது தான். இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. ஃபிசிக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர். ஃபிசிக்ஸ் நீங்கள் பார்க்கலாம், கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் பார்க்கலாம். இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர். பாட்டனி சுவாலஜி யூ சி திஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர். ஹவு இஸ் இட் பாசிபிள்? நம்ம நீட் எக்ஸாமுடைய காரணம் வந்து நம்ம பேசணுமே, என்ன பேசணும்? ஆல் ஓவர் இந்தியா ஒரு காமன் கொஸ்டின் பேப்பர். ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்கவுங்க பரீட்சை வச்சுக்கிறதுக்கு ரெடி. பட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, ஒரே காமன் பரீட்சை வைக்கணும் அப்படி தான் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது தூத்துக்குடிக்கு மட்டும் தனியான கொஸ்டின் பேப்பர் கொடுத்தது தப்பு தானே, அது ஒரு மிஸ்டேக். அவுட் ஆஃப் சிலபஸில் சில கேள்விகள் இருந்துச்சு, 2-3 கேள்வி, ஃபிசிக்ஸ்லேயே 2 கேள்வி இருந்துச்சு, சரி பரவாயில்ல, அது ஒரு மிஸ்டேக் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டினுக்கு ஆட்டம் அப்படிங்கிற லெசனில் ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டினுக்கு பழைய டெக்ஸ்ட் புக் சிபிஎஸ்சியோடைய ஓல்டு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது. நியூ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ ஓல்டு புக்கை படித்தவன் ஏ போடுறான், நியூ புக்கு டெக்ஸ்ட்டை படித்தவன் பின்னு போடுறான். அது வந்து டெக்ஸ்ட் புக்கோட தப்பு தானே. ரெண்டுமே எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? அப்போ புத்தகம் போட்டது தப்பாக இருக்குது. அப்போ என்டிஏல என்ன முடிவு பண்ணுறோம்? புக்கில் எப்படி இருக்குங்கிறதுனால 2 ஆன்சருக்குமே மார்க் கொடுக்கணும். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 2 கரெக்ட் ஆன்சர், ஏ போட்டாலும் 4 மார்க், பி போட்டாலும் 4 மார்க், போனஸ் மார்க். அப்படி ஒரு முடிவு பண்ணும்போது எல்லாருக்கும் தேவைக்கு அதிகமான மார்க் வந்து அதில் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதெல்லாம் கூட இதில் ஒரே ஒரு விஷயம் நம்மளால் ஒத்துக்க முடியாத விஷயம் தூத்துக்குடி. அதுக்கப்புறம் அந்த 1-2 மிஸ்டேக் இருக்கிறது கூட பரவாயில்ல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வர்றது, அதுவும் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும்போது திடுதிப்புன்னு 14ஆம் தேதி வர வேண்டிய ரிசல்ட் 4ஆம் தேதி அனுப்பிச்சி விடும்போது இது எப்போதுமே என்னென்னா மக்கள் எல்லாம் பரபரப்பாக இருக்கும்போது இது சொல்லிடலாமேன்னு நினச்சாங்களோங்கிறது கண்டிப்பாக அந்த சந்தேகம் வருது. இதில் 718 719 எப்படி மார்க்கு? மேத்தமெட்டிக்கலி இம்பாசிபிள் மார்க்கு. அதுக்கப்புறம் 67 பேர் 720. இது என்னடா அது? கொஸ்டின் நல்லா தானே இருந்துச்சு, பயாலஜிலாம் நல்லா இருந்தது, கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது, ஃபிசிக்ஸு தியரியெலாம் இருக்குது, பயாலஜி கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்குது.
கெமிஸ்ட்ரியில் இந்த மேட்ச் அப்படின்லாம் டைப்லாம் இருக்குது. நல்லா இருக்குது கொஸ்டின் பேப்பர். போன வருஷத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருக்குது. போன வருஷம் 2 பேர் 720க்கு 720. அதுக்கு முன்னாடிலாம் ஒரே ஒரு 720, ஒரு பையன் தான் 720 வாங்குவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாருன்னு ஃபோட்டோ போடுவார். பார்த்தா வேறு ஒரு இன்ஸ்டியூட்டோட டிஷர்ட்டை போட்டு ஃபோட்டோ போடுவார். ஒரு 7 இன்ஸ்டியூட்டில் படித்தாருன்னு கூட வரும். அதெல்லாம் அப்படி பண்ணுவாங்க. இப்போ பார்த்தா எல்லா இன்ஸ்டியூட்லேயும் 10 பேர் 720, மொத்தம் 67 பேர் 720. அப்போ திடீர்னு தமிழ்நாடு அப்படியே புத்திசாலி ஆயிடுச்சா? தமிழ்நாடு இல்லை, ஆல் ஓவர் இந்தியா இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு இது வருது. ஹரியானாவில் ஒரு ஹாலில், ஒரு எக்ஸாம் ஹாலில் வரிசையாக ரோல் நம்பர் 1 அப்புறம் 2 அந்த மாதிரி வேறு நம்பர், பட் சொல்கிறேன் சீரியல் நம்பர் 1 2 3 4 அப்படியே வரிசையாக உட்காந்துருக்கக்கூடிய 6 பேர் 720க்கு 720. திஸ் இஸ் டெஃபினெட்லி அன்அக்செப்டபிள் இல்லையா? அப்படி நடக்குமா? அப்புறம் இன்னொரு கொடுமையான விஷயம், நிறையா பிள்ளைங்களுக்கு நம்ம பரிதாபமாக சார் அது ஓஎம்ஆர் ஸ்கேன்டு காப்பியில் இப்படி வருது சார், மார்க்கு பிரிண்ட் அவுட் எடுத்தால் இப்படி வருது சார், மார்க்கு குறையுது சார். சில பேருக்கு 5 10 குறையுது, சில பேருக்கு அதிகமாகவே குறையுது. ஏன் இப்படிலாம் ஒரு குழப்பம்? இதெல்லாம் வந்து NTA கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. தென் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு. அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. இதனால தான் ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத ஓப்பனாக NTA வந்து சொல்லணும் கண்டிப்பாக. ஒரு வேளை அப்படித்தான் ஆயிருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது 2021 600 மார்க் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப்லி 20,000 பேர். அப்போ 20,000 பேர் 600 மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்காங்க. அடுத்த வருஷம் 23,000 பேர் வாங்கியிருக்காங்க, மோர் தேன் 600. 2023 29,000 பேர். ஓகே, அப்போ வந்து 600ங்கிற மார்க்கோடைய ஆல் இண்டியா ரேங்க் எங்கே இருக்குது? 29,000. இப்போ பார்த்தோம்னா ஒரு 30,000 வரலாம், 31 32 வரலாம். படக்குன்னு 81,000. கண்டிப்பாக ஏதோ சம்திங் ராங்னு தெரியுதுல்ல. ஒரு ஸ்கூலில் வந்து பசங்க பரீட்சை எழுதுவாங்க, ஹெச்எம் வந்து மார்க்கு எல்லாம் ஆவரேஜ் எல்லாம் பார்ப்பாரு. திடீர்னு ஒரு பரீட்சையில் எல்லாரும் பயங்கரமாக, பள்ளிக்கூடமே பயங்கரமாக வாங்கிருச்சுன்னா ஹெச்எம் என்ன சொல்லுவார்? ஏய் சம்திங் ராங் சொல்லுவாரா இல்லையா? அப்படி ஆயிடுச்சு. ஆவரேஜ் மார்க் இது NTAவே சொன்னது தான். ஆவரேஜ் மார்க் பார்த்தீங்கன்னா 280 260 270 இப்படி இருந்தது. இந்த வருஷம் 23 லட்சம் பேருடைய டோட்டல் மார்க்குக்கு சராசரி மதிப்பெண் போடும்போது குபீர்னு 323. லாஸ்ட் இயரை விட 43 மார்க் 44 மார்க் அதிகமாயிருச்சு. ஹவு இஸ் இட் பாசிபிள்? இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கு ப்ரூஃப் நீங்கள் பாருங்கள். இதுதான் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, the paper was leaked in many locations but NTA refused to acknowledge. இது முக்கியமான ஒரு பிரச்சனை. It should be given to CBI for enquiry. அது லீக் ஆனது உண்மைதானா பார்க்கணும் அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த 718 719 இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அனதர் திங், NTA என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, NTA என்ன சொல்கிறாங்க? 24 லட்சம் பேர் பரீட்சை எழுதுனாங்க. முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆவரேஜ் மார்க் நான் இப்போ சொன்னேனே, அந்த ஆவரேஜ் மார்க் இப்போ திடீர்னு ஆவரேஜ் எப்படி அதிகமாச்சு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 719 718க்கு அவங்க சொல்லக்கூடிய ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் லாஸ் ஆஃப் டைம்னால நாங்கள் வந்து அதை காம்பன்சேட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்விஜிலேட்டர் வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதை கொஞ்சம் லேட் பண்ணியிருக்காரோ இல்லை டைம் ஏதோ வேஸ்ட் பண்ணியிருக்காரு. நாங்கள் CCTV ஃபுட்டேஜில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து அந்த ஹாலில் 3 hours 20 minutes கொடுக்கல, ஒரு 10 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு, அதுக்காக காம்பன்சேஷன் பண்ணோம் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. இப்படி காம்பன்சேஷன் பண்ணுற பழக்கம் இருக்கா? ஒன்றும் இல்லை.
சரி, காம்பன்சேஷன் பண்ணிங்கன்னா யாருக்கு பண்ணீங்க அப்படின்னா 1560 பேர் பண்ணோம். இது எப்படி நியாயம்? இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இன்விஜிலேட்டரும் சூப்பராக 1:45 டப்பா ஓப்பன் பண்ணி கரெக்டாக 2க்கு உட்கார வச்சு பரிசை ஆரம்பிச்சிட்டாங்களா? தமிழ்நாடு மாணவர்கள் என்ன பாவம் பண்ணாங்க? எவ்வளோ பேருக்கு எவ்வளோ லேட் ஆச்சு, இன்விஜிலேட்டர்னால எவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு, என்ன காம்பன்சேஷன் நம்ம பண்ணோம்? ஒன்றும் பண்ணல. அதனால் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஏழை மாணவர்கள் ஒரு மருத்துவ கனவுக்காக 1 வருடம் கடுமையாக படித்து எப்படியாவது இந்த பரீட்சையை நம்பி அருமையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு பரீட்சையில் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பரீட்சையை எழுதி ஒரு 600 மார்க்கு, 590 மார்க்கு, 580 மார்க்கு, கண்டிப்பாக மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு கனவோட போன வருஷம் உள்ள கட் ஆஃபை விட ஒரு 5 மார்க் 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா பரீட்சை எழுதிட்டேன், எனக்கு சீட்டு கிடச்சிரும் அப்படின்னு அந்த அம்மா அப்பா அந்த புள்ள நம்பிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எவனோ கொஸ்டின் பேப்பரை திருடுவான், என்னமோ பண்ணுவான், மால் ப்ராக்டிஸ் பண்ணிடுவானுங்க. உடனே திடீர்னு இன்க்ரீஸ் ஆயிரும், எல்லாம் 80,000 பேர் மார்க் வாங்கிடுவான், 720 67 பேர் வாங்கிடுவான். அப்படின்னா இது நியாயமா? ஸோ அரசாங்கத்துக்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, தயவு செய்து நம்ம நாடு, நம்ம பாரத நாடு இளைஞர்களை நம்பி இருக்கு. இந்த 18 வயசு 19 வயசு இளைஞர்களுடைய கனவு அரசாங்கத்தோட கையில் இருக்குது. தயவு செய்து இதுக்கு கரெக்டான முடிவு என்ன? ஸோ 2015 இப்படி ஒரு பிரச்சனை வச்சப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம். அது பண்ணணுமா? அல்லது மறுபடி ப்ராப்பராக எல்லாத்தையும் இந்த கிரேஸ் மார்க்கெல்லாம் தூக்கி விட்டு மறுபடியும் இந்த போனஸ் மார்க்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி, ஏன் அந்த ஸ்கேன்டு காப்பி மார்க் இங்கே வரல, என்ன ஏதாவது அவசர அவசரமாக பண்ணியிருக்கோமா? அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி இந்த ரிசல்ட்டை ரிசல்ட்டாக நம்ம கொடுக்கலாம். பட் தூத்துக்குடி அது ஒரு கொஸ்டின் பாக்கி இருக்குது. இது எல்லாத்துக்குமே டெஃபினெட்லி ஒரு ஆனஸ்ட் ரிப்ளை ஃப்ரம் NDA இஸ் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.